காட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். நீங்க அப்பவே புரிஞ்சுக்கலாம் உங்களை விமர்சிக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். நான் கொஞ்ச நாளாக போட்டுட்ருக்க வீடியோஸை பார்க்குற ஒரு சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு வீடியோஸே போட தெரியல, உனக்கு எதுவுமே பண்ண தெரியல, நீ பாட்டுன்னு ஏதேதோ ஒரு விஷயங்கள்லாம் நீ பண்ணிகிட்ருக்க, சடனாக ஆன்சைட்டி பற்றி சொல்கிற, சடனாக ஜாலி மூடில் நீ இப்படி பண்ணுற, சடனாக நீ ஏதோ ஒரு செருப்பு காட்டி ஒரு வீடியோ போடுற, அண்ட் பில்லோ காட்டி ஒரு வீடியோ போடுறேன், இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காலையில் எழுந்ததுலேருந்தே எனக்கு நிறைய பேருடைய விமர்சனங்களை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்னோடய சேனல் ஆரம்பித்ததுக்கான காரணமே என்னோடய ஃபீலிங்ஸ் அண்ட் எனக்கு தோன்ற விஷயங்களை நான் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான், ஜென்யூனாக என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கிட்ட. ஸோ அதுக்காக தான் நான் ஓப்பன் பண்ணது. நான் வெறுமனே ஒரு டாப்பிக்காக மட்டும் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஆன்சைட்டி தெரப்பிஸ்ட்டோ இல்லை நான் சைக்காலஜிஸ்ட்டோ கிடையாதுல்ல. நான் நார்மலான ஒரு சராசரியான ஒரு பெண், ஓகேவா? ஒரு நாள் நான் அழுதானா இன்னொரு நாள் எனக்கு சந்தோஷமாக இருக்க தான் செய்யும். இது நம்மளோட நார்மல், நம்மளோட மனுஷங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம சேடாக இருக்கோம்னா நாளைக்கு நம்ம ஹாப்பியாக இருப்போம், நாளைக்கு ஹாப்பியாக இருக்கோம்னா அடுத்த நாள் டிசப்பாயிண்டடாக இருப்போம். அப்படி நம்ம லைஃப் எல்லா எமோஷன்ஸையும் கலந்தது தான் நம்ம லைஃப். ஒரே எமோஷன்ஸில் நம்ம ஸ்டக்காகி இருக்கிறது கிடையாது. எனக்கு ஆன்சைட்டி எப்பப்போ எனக்கு அதனால எனக்கு ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுது, இல்லை ஆன்சைட்டி விஷயங்கள் எனக்கு ஏதோ ஒரு தொந்தரவு கொடுக்குது, இல்லை சடனாக எனக்கு அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னா, நான் அதை என் மனசில் நான் மறைச்சி வச்சுக்காம நான் உங்களுக்கு வீடியோ மூலிமா நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்காக நான் ஆன்சைட்டி தெரப்பிஸ்ட் ஆகிட முடியுமா, இல்லை நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆகிட முடியுமா? கிடையாதுல்ல. ஸோ எனக்கு ஹாப்பியாக ஒரு மூமெண்ட் நடக்குது, ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சராசரி ஒரு பெண்ணாக நான் எனக்கு தோன்ற விஷயங்கள், எனக்கு நடக்கிற விஷயங்களை தான் நான் நார்மலாக என்னோடய ஃபேமிலிக்கிட்ட நான் ஷேர் பண்ணுற மாதிரி தான் ஏன் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் பார்க்குற ஒரு சில பேர் அண்டு என்னை அவங்க லைஃப்பில் அவங்க எதுவுமே பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க. சாரி, நான் இப்படி சொல்லக்கூடாது தான், பட் நான் சொல்கிறேன். நானும் ரொம்ப பெரிய இடத்துல இல்லை, பெரிய விஷயங்கள் நான் பண்ணலை தான். ஆனால் அந்த மாதிரி விமர்சனங்களை யாரையும் நம்ம கொடுக்கக்கூடாதுல்ல. இப்போது ஒருத்தங்க அவங்க லைஃப்பில் அவங்க நிறைய போராட்டங்கள் மத்தியில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு விஷயத்த அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போயிட்டு நம்ம அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்ட இருக்க குறைகளை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்குமா? அது சரியான விதமா சொல்லுங்கள்? இப்போது நான் புதுசாக தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பெரிய அனுபவமெல்லாம் கிடையாது. எடிட்டிங்காக இருக்கட்டும், இங்கே ஸ்கிரிப்டுன்ற ஒரு விஷயம் மாயா டாக்ஸ் சேனலில் கிடையாது. நான் எதுவுமே ஒரு ஸ்கிரிப்டடாக எழுதி இது வரைக்கும் நான் எழுதி வச்சதும் கிடையாது. அதை நான் யோசித்து கூட பார்க்க மாட்டேன். இப்போ நான் என்னோடய மொபைல் நான் ஆன் பண்ணி நான் வீடியோ எடுக்கும்போது தான் என் மனசில் தோன்றதை நான் டக்குன்னு நான் பேசுவேன். ஒரு சில விஷயங்கள் எனக்கு அன்னைக்கு நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை எனக்கு அப்போ நேரிட்ட ஒரு விஷயங்கள் எனக்கு மைண்டில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தி அது என் எமோஷ்னல் அளவுக்கு ஒரு விஷயம் போகுதுன்னா நான் அதை என் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் அவ்வளோதான். மற்றபடி நான் ப்ரீ பிளானாக ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறது, இல்லை அதை பார்த்து நான் பேசுறது அது கிடையாது. அதை நான் பண்ணுறது கிடையாது. முக்கியமான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி பேசும்போது அந்த டாபிக்ஸை மட்டும், ஏன்னா நான் அதில் இருக்க பாயிண்ட்ஸை நான் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக மட்டும் அதை மட்டும் ஒரு சின்னதாக நான் எனக்கு புரிகிற வகையில் நான் எழுதுகிறேன். அந்த பாயிண்ட்ஸ் சொல்லும்போது மட்டும்தான், ஏன்னா நான் மிஸ் பண்ணிடக்கூடாது உங்ககிட்ட நான் அதை சொல்லும்போது அப்படின்றதுக்காக தான். மற்றபடி இப்போ நான் பேசுகிறது கூட ஒன்றுமே இல்லை, சமைச்சிட்டே இருந்தேன். எனக்கு அந்த விஷயங்கள்லாம் காலையில் நடந்த ஒரு விஷயங்கள், ஒரு சில பேரோட விமர்சனங்கள் எனக்கு திருப்பி என் மைண்டில் என்னடா இது, நம்ம ஏதோ இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டு மேலே வரோம், நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டோம் லைஃப்பில். ஸோ இப்போ தான் நம்ம நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயம் நம்ம சுய முயற்சியில் சொந்த ஒரு இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது.
அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நான் இதன் மூலிமா சொல்கிறது ஒரு விஷயம் தான். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு விமர்சனங்கள் இந்த மாதிரி ஏதாவது வருதா, தயவு செஞ்சு அதை காதில் கேட்காதீங்க. நீங்கள் அப்போவே புரிஞ்சுக்கலாம், உங்களை விமர்சிக்கிறவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி கிடையாது, அவங்க இன்னும் வளரல, அவ்வளோதான் அதுக்கான அர்த்தம். ஓகேவா? எப்பவுமே அந்த மாதிரி ஆட்களை வந்து தூரமாக தள்ளி வச்சிருங்க. அந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து கிட்ட வச்சுக்க கூடாது. புரியுதா நான் சொல்றது? ஸோ இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒர்த் நமக்கு தெரியும், நம்ம போடுற எஃபர்ட் நமக்கு தெரியும். நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம எவ்வளோ உயிருக்கு உயிராக நினச்சி ஒரு விஷயத்த நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அது எல்லாருக்கும் தெரியணுன்றது அவசியம் கிடையாது. இது நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். காலையிலேருந்து நான் ஃபெட்டப்பாக இருந்தேன் அந்த விஷயம் கேட்டதுலேருந்து. அது கூட என்கிட்ட சொல்லலை, வேறொருத்தர்கிட்ட சொல்லி அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, நான் சொன்ன மாதிரி விட்டுடலாம், மன்னிச்சு விட்டுடலாம் அப்படிப்பட்ட ஆட்களை. நல்ல ஆட்கள் இருப்பாங்க, நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் அதில் இருக்க நல்லதை பார்த்து நம்மளை பாராட்டுறவங்க இருப்பாங்க. ஒருவேளை நம்மக்கிட்ட குறைகள் இருந்தாலும் அது நம்மளை குத்தி காட்டணும், இல்லை நம்மளை குறை சொல்லி நம்மளை டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசுகிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. நீ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும், தட்டி கொடுத்து நம்மளை வந்து முன்னேற்றுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு வந்து என் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி நீங்கள் தான் இருக்கீங்க. ஓகேவா? அண்ட் என் ஹஸ்பண்ட் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு இந்த விஷயத்தில், அது எனக்கு போதும். என் டாட்டர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா, எனக்கு அது போதும். ஸோ நீங்களும் அப்படி தான் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற விஷயங்களை வந்து தட்டி கொடுக்குறதுக்கு யாராச்சும் இருக்காங்களோ அந்த மாதிரி ஆட்களை வந்து விட்டுறாதீங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு சில சமயத்தில் வந்து நம்மளை பாராட்டுக்கள், ரொம்ப பெரிய பாராட்டுக்களே வந்து நம்ம கிடைச்சிட்டே இருந்தாலும் நம்மளால் வந்து முன்னேறி போக முடியாது. ஒரு சில இடத்துல நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், சில திருத்தங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சிலர் நமக்கு தேவை. அதுக்குன்னு இந்த மாதிரி குறை பேசுகிறவங்க, புறம் பேசுகிறவங்க வந்து வச்சுக்க கூடாது. ஓகேவா? நம்ம அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். குறை பேசுகிறவங்களும் புறம் பேசுகிறவங்க வேறு கேட்டகரி. நம்மளை தட்டி கொடுத்து நம்மளை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நமக்கு இது பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி நம்ம கூட இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக சில பேர் இருப்பாங்களே, அவங்க வேறு கேட்டகரி. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம குழப்பிக்க கூடாது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நம்ம ஏதாச்சும் திருத்திக்கணும் அப்படின்னு உண்மையாக விரும்புகிறவங்க வந்து இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி அதை வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க. சாரி, எனக்கு ரொம்ப இரும்பலாக இருக்குது, அதனால தான் பேசுறதால அதிகமாக வருது. இந்த விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ சமைச்சிட்ருக்கேன், நான் அப்படியே வந்து நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். முக்கியமாக ஒரு பெண்ணை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா அவளை பற்றி குறை பேசினா போதும், வீழ்த்திடலாம். அவகிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து குறை கண்டுபிடிச்சி அவளுக்கு எதிராகவோ இல்லை அவள் காதில் விழும்படியோ இல்லை அவகிட்ட அந்த விஷயம் போய் சேரும்படியோ பண்ணாலே போதும், ஒரு பெண் விழுந்துருவா. இப்படி தான் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குதும் கூட. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பா. அவகிட்ட போயிட்டு என்ன நீ உங்கள் அப்பியரன்ஸே நல்லா இல்லை, இன்னைக்கு நீ உன்னோட ட்ரெஸ்ஸிங்கே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அந்த பொண்ணோட மூஞ்சே வாடி போயிடும். இல்லை அந்த பொண்ணு பண்ணுற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்து நீ சரியாகவே பண்ண மாட்டேற, உனக்கு ஒன்றுமே தெரியல, இல்லை ஒரு உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் யாராச்சும் சமைச்சிருப்பாங்க, அந்த சாப்பாடை போய் நீ நல்லாவே சமைக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அவங்க அவ்வளோதான். அந்த ஒரு செகண்ட், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்க வந்து டவுன் ஆகிடுவாங்க. இது எங்கள் பெண்கள் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு இது. சடனாக வந்து ஏதாவது எங்ககிட்ட குறைகள் சொன்னால் நாங்கள் அப்படியே அதை வந்து என்ன சொல்கிறது, மனசளவில் நாங்கள் அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆகிடுவோம். இதை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இதை ஆண்கள் மட்டும் பயன்படுத்துறது கிடையாது, பெண்களே பெண்களுக்கு எதிராக இந்த விஷயங்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. எனக்கும் நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு இந்த மாதிரி நீ பண்ணுறியே, அந்த மாதிரி பண்ணுறியே, ஊரே பார்க்குமே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தினம் தினம் வந்து நான் இன்னும் பெருசாக வளர்ந்தே வரல, நான் வந்து பெருசாக எதையுமே பண்ணலை. ஜஸ்ட்டு மாயா டாக்ஸ் அப்படின்ற ஒரு நார்மலாக ஒரு சேனல் நான் ஓப்பன் பண்ணேன். என் மனசில் இருக்க பாரங்கள், கஷ்டங்கள், சந்தோஷங்கள், அது எல்லாத்தையும் எனக்கு பேசிக்கிறதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு பெருசாக யாரும் கிடையாது. என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் 24 மணி நேரம் நான் பேசணும். என்ன பேசினாலும் வேறு யார் இருக்கா சொல்லுங்கள்? மனசில் இருக்க விஷயங்களெல்லாம் சொல்கிறதுக்கு யார் இருக்கா? ஸோ என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க இந்த உலகத்தில். ஸோ எனக்கு ஒரு வழி வந்து இந்த யூடியூப்ன்ற ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு.
ஸோ அதனால் நான் இதை பயன்படுத்திக்கிறேன். எல்லா பெண்களாலையும் அதை பண்ண முடியுமா? அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, இல்லை அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கோ இல்லையோ, நம்ம எல்லாரையும் என்ன மாதிரி மாயா மாதிரி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் அவங்க பண்ண முடியும்ல. ஸோ அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியெல்லாம் நம்மளை பேசுகிறாங்களே, இது நான் பெண்களுக்காக சொல்கிறேன். நம்மளை குறைகள் சொல்கிறாங்களே, நம்மளை வந்து ரொம்ப வந்து விமர்சிக்கிறாங்களே, சில விஷயங்களை சொல்லி நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சே நம்மளை வந்து டவுன் பண்ணுறாங்களே, தயவு செஞ்சு நீங்கள்லாம் பி அவேராக இருங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப மோசமானவங்க. ஓகேவா? நம்மளோட வளர்ச்சி, நம்மள லைஃப்பில் வந்து நம்மளை என்ன சொல்கிறது, நம்மளை சுழிச்சிட்டு போயிடுவாங்க. என் மாமனார் சொல்வார் இந்த வேர்டு, சுழிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அண்ட் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் என்னன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் போயிட்டுருக்க பாதை சரின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம போகிற பாதையில் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்மளோட கண்ணுக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நம்ம போய் சேர போகிற இடத்துக்கு நம்ம போகணும். நம்ம இந்த சைடில் வந்து பேசுகிறவங்க அண்ட் நம்மளை விமர்சிக்கிறவங்கள இவங்க எல்லாரும் நமக்கு ஒரு பெரிய ஆள் கிடையாது, பெரிய பொருட்டே கிடையாது. இந்த வீடியோ மூலிமா நான் கொடுத்துக்கிற மோட்டிவேஷன் மட்டும்தான். சத்தியமாக நான் அதுக்காக தான் எடுக்கிறேன். ஏன்னா நானும் வந்து டவுன் ஆனந்தான். என்னடா இது நம்மளை இப்படி பேசுகிறாங்களே நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது அவங்க சொன்னாங்க, நீ வந்து உன் வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ஹைட் பண்ணு, அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது யூடியூப்பில் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி எனக்கு அதெல்லாம் பண்ண எனக்கு விருப்பம் கிடையாதுங்க. ஏன்னா நான் சரியான விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். என் மனசுக்கு தெரியும் நான் சரியாக தான் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகேவா? ஒன்றும் இல்லை. நான் வந்து இன்னொரு விஷயம், எனக்கு யூடியூப்லேயே நடந்த ஒரு விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, நீ வந்து உன்னோட ட்ராக் சேஞ்ச் பண்ணி நீ பேசுகிற, ஸோ நான் உன்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே சடனாக எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன், என்னடா இது நான் வந்து அவங்க ஒருவேளை அவங்க எதிர்பார்த்துருக்கலாம், நான் வந்து வெறும் ஆன்சைட்டி பற்றி தான் பேசுவேன், இல்லை சில சமயம் நான் சிம்பத்தியாக அண்ட் ஒரு எமோஷ்னலி தான் நான் என்னை மாயாவாக அவங்க நினச்சிருக்கலாம் மேபி. நானும் ஒரு நார்மல் ஹியூமன் தான். எனக்கும் சில விஷயங்கள் பிடிச்ச விஷயங்கள் இருக்குது. எனக்கும் சில நடிகர் பிடிக்கலாம், சினிமாவை பிடிக்கலாம், நிறைய எனக்கு என்டர்டெயின்மெண்ட்ஸ் பிடிக்கலாம், நிறைய விஷயங்கள் எனக்கும் பிடிக்கலாம்ல. ஸோ நான் ஆன்சைட்டியில் இருக்கேன் அப்படின்றதுக்காக நான் வெறுமனே ஆன்சைட்டி பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு, இல்லை ஆன்சைட்டியாகவே நான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாதுல்ல. ஸோ நான் விஜய் பற்றி நான் பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா, எனக்கு விஜய் அண்ணாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசன்ட் டேஸில் எனக்கு பிடிச்சிருக்கு. இது மை பர்சனல் ஒப்பீனியன். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு நான் ஒரு விஷயத்த வந்து திணிக்கலை. நீங்கள் வந்து விஜயை லைக் பண்ணுங்கள், நீங்களும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, நீங்களும் விஜய்க்கு இது பண்ணுங்கள் அப்படி நான் சொல்லலை. எனக்கு பிடிச்சிருக்கு. மை பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு இது என்னோடய சொந்த கருத்தை நான் திருப்பி இதை வலியுறுத்திக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அவங்களோட பேச்சு பிடிச்சிருக்கு, அவங்க கொள்கைகள் பிடிச்சிருக்கு. பெண்களுக்கு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, சந்தோஷமாக இருக்குது. அவர் உண்மையாக வந்து அவர் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன மாதிரி பெண்கள் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோதான், தட்ஸ் இட். அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. என் கருத்து எல்லாருக்குமே இங்கே வந்து சுய கருத்து தெரிவிக்கிற உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் நான் தெரிவித்தேன். என் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கிட்ட எனக்கு பிடிச்சதை நான் தெரிவித்தேன். ஆனால் அந்த சிஸ்டர் வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம் கூட நான் சொல்லக்கூடாது தான். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சடனாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த இந்த நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, என்ன நீ இது பண்ணிட்டு இருந்த, சடனாக நீ இது பண்ணுற, இல்லை உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அப்படியெல்லாம் பல விஷயங்கள் பல பேச்சுகள் நம்ம கேட்போம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான். நம்மளை உண்மையாகவே ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உண்மையாகவே நமக்கு அவங்க ஆதரிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நம்மளுடைய எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதா? அப்படிதாங்க. அந்த ஒரு சிஸ்டர் வந்து மேபி நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு அதை பார்க்க தெரியல உண்மையாக. பட் ஆனால் எனக்கு இப்போ என்னை ஃபாலோ பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இத்தனை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறதால தான் அவங்க என்னை ஒரு கேள்வி என்னை கேட்கல. அண்ட் நான் சந்தோஷப்படுறதால அவங்க சந்தோஷப்படுறாங்கன்றது தான் நான் உணர்றேன். நான் அழுதப்போ, நான் ஆன்சைட்டில் கஷ்டப்பட்டப்போ என் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி எனக்கு ஆறுதலாக இருந்தாங்க. எனக்கு அவங்க இறக்கங்களை தெரிவித்தாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னா அதுக்கும் என் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க, என் கூட சந்தோஷத்தை தெரிவிக்கிறாங்க. இதுதாங்க டிஃப்ரென்ஸு. நம்மளை உண்மையாக சப்போர்ட் பண்ணுறவங்க நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அது நியாயமாக இருந்தால்.
ஓகேவா? இது நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை நீ இந்த ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் நான் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க உண்மையாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிடையாதுங்க. ஸோ அவங்கள நம்பி உங்கள் பாதைகளை மாற்றிடாதீங்க. உங்களுக்கு லைஃப்பில் எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ, அது உங்களோட வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு அது சரியாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத எந்த விஷயமும் நம்ம பண்ணலாம் லைஃப்பில். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு உண்மையாலே காலையிலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்ககிட்ட இந்த விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணதன் மூலிமா ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. அண்ட் தேங்க்யூ. நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேனே என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் ஒரு எமோஷ்னலி நான் எல்லாம் பேசிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம், என்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு சொன்ன அந்த சிஸ்டர்கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சிஸ்டர் உங்களை பற்றி வெளியே சொல்லணுன்றதுக்காக நான் இதை சொல்லலை. ஜஸ்ட்டு ஒரு மற்றவங்களுக்கு புரியணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ ஐ எம் ஸோ சாரி அண்ட் தேங்க்யூ. தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள்.